வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வாழ்வு மலர்ந்திட வான்மலை எனவா, வழியிருளினிலே வளர்மதி எனவா. இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீ வா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர். அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர. இறைவாயில் நிறைவா இதயம் எழுவாய், நிறைவாய் என்னிலே நிதமும் முறைவாய். இந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித கொன்சோலா கார்சியா என்பவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இவர் இறந்தது பிப்ரவரி 5ஆம் தேதி. அன்றைக்கு புனித அகத்தாவினுடைய விழாவினை நாம் நினைவு கூர்ந்து செபித்தோம். நேற்றைய தினம் புனிதர்கள் பால் மிக்கியும் அவருடைய தோழர்களையும் நினைவு கூர்ந்தோம். எனவே திருவழிபாட்டினுடைய இந்த மிசல் புத்தகத்தில் புனித கொன்சாலோ கார்சியா என்கிற மறைசாட்சி இந்திய நாட்டினுடைய புனிதராக அறியப்படுகின்ற இவரை இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. பிரியமானவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே,
சிலுவையின் மறை உண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலோ கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமறு பொருள் மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பெயர் பெற்றவரே. மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசன் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நேர்மையை கதிரொளி போலும் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும்.
உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. இறைவா, அனைத்திற்கும் ஊற்றானவரே, அதிகாலை பொழுதினில் உம்மை தொழுது வணங்குகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், நலன்களால் நிரப்பும், நன்மைகள் பல பெற்று ஆண்டவரே, உம் வழியாய் இன்னும் பிற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வரமருளும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் தொழில், வியாபாரம், முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து நாங்கள் அதில் மேல்மேலும் சிறப்புடன் வளர ஆண்டவரே அருள் புரியும். நாங்கள் சந்திக்கிற மனிதரில் இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்ற நற்பண்புகளை விதைக்கக்கூடிய இறையாட்சியின் தூதுவர்களாய், கருவிகளாய் எங்களை பயன்படுத்தும். உமது ஆற்றலினால் ஆண்டவரே, வாழ்கின்ற உயிருள்ள சாட்சிகளாய் திகழ வரமருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளின் பாதுகாப்பிற்காக, வழிநடத்துதலுக்காக வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்டு அவர் செய்கின்ற செயல்களை பார்த்து வியப்புற்றவராய் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வருவதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேற்றற்று போனார் என்று இறைவார்த்தை சொல்கிறது.
வியந்து போவது. இது மனிதரின் செயல் அல்ல, மாறாக இது இறைவனின் செயல் என்பதை சேபா நாட்டு அரசி சாலமோனின் செயல்களை கண்டு உணர்ந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் கடவுள்தான் அந்த ஞானத்தை சாலமோனுக்கு அளித்தார். சாலமோனினுடைய ஒவ்வொரு செயல்களும் இறைவனுக்கு உகந்ததாக இருப்பதை இன்றைய வாசகம் எடுத்து சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாமும் நற்செயல்கள் புரிவதின் வழியாக, நன்மைகள் செய்வதின் வழியாக, பிறருக்கு இரக்கம் காட்டுவதின் வழியாக, ஒருவர் மற்றவரை நேசிப்பதின் வழியாக, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்றுவதின் வழியாக, நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாக நாமும் கிறிஸ்துவை அறிக்கையிடுகின்றோம். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஒருவர் மற்றவருடைய உள்ளத்தில் நாம் விதைக்கின்றோம். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கின்ற உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள். நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்கின்ற அவரின் அன்பு பிள்ளைகள். இதை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய உணர்வு நிலை நமக்குள் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டவாறு மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிற, ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்ற அல்லது ஒரு மனிதனை அழுக்குக்குள்ளாக்குகின்ற அவனுடைய செயல்பாடுகளான பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இப்படிப்பட்ட தேவையற்ற அல்லது ஒரு மனிதனை கரைப்படுத்துகின்ற, அழுக்காக்குகின்ற, தீட்டாக்குகின்ற செயல்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. நம்மை பெருமைப்பட நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி மாத்தட்டிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மிடத்தில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்ட தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் நம்மை கிறிஸ்தவர்களாக அங்கீகரிப்பதில்லை. பெயரளவில் வேண்டுமானால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். பெயரளவில் வேண்டுமானால் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மாத்தட்டிக் கொள்ளலாம். அதுவல்ல. ஆலயத்திற்கு போவதினாலோ, ஒருவன் கிறிஸ்தவனாக திருமுழுக்கு பெற்றதனாலோ மட்டும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விடுவதில்லை. உங்களுடைய செயல்கள்தான் கிறிஸ்துவை அறிவிக்கின்றன. நம்முடைய பேச்சு சுத்தம்தான் நம்மை யார் என்று இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டுகிறது. நம்முடைய பேச்சும் சொல்லும் செயலும் கிறிஸ்துவை அறிவிக்கின்றனவா என்பதை சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக, அற்புதமானதாக, ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆம், அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதரை பார்க்கலாம். புனித கொன்சாலோ கார்சியா 1556 மும்பையில் பிறந்தவர். இந்த இடத்துல தான் அவர் பிறக்கிறார். இந்திய நாட்டில் பிறந்தாலும் கூட ஒரு சேசு சபை குருவானவராக வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு சிறு வயது முதலே இருந்தாலும் கூட தன்னுடைய பணியை ஜப்பான் நாட்டில் செய்கின்றார். ஒரு பொதுநிலையினராக, ஒரு பொதுநிலை சகோதரராக அங்கீகரிக்கப்பட்டு அந்த பணியை செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். பல்வேறு இடங்களில் சென்று மறைப்பணி ஆற்றுவதையும் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குறிப்பாக பிரியமானவர்களே, அவர் புனிதர் பீட்டர் பப்திஸ்டின் என்பவருக்கு பெரும் உதவியாக இருந்து, அதாவது அப்படிப்பட்டவருக்கு வலதுகரமாக இருந்து இறைப்பணியை துணிவோடு ஆற்றியவராக இருக்கிறார். தொழுநோய்
பட்ட மக்களிடத்தில் சென்று அவர்களோடு தங்கியிருந்து அந்த தொழுநோய்களை ஆற்றி மருந்திட்டு அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக உழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை சமூக பணிகளாக, இறை பணிகளாக தொண்டுள்ளத்தோடு செய்த இவருக்கு கொடுக்கப்பட்ட மரணம் மிகவும் கொடூரமான மரணம். பிரியமானவர்களே, ஜனவரி 3ஆம் தேதி 1597ஆம் ஆண்டு அன்றைக்கு ஏறக்குறைய 26 பேரை அவர்கள் கைது செய்கிறார்கள். கைது செய்து எல்லாருடைய காதுகளையும் அறுத்து எறிகிறார்கள். இந்த ஜப்பான் நாட்டில் மறைப்பணி செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட எல்லா மறைப்பணியாளர்களையும் கைது செய்து அவர்களுடைய காதுகளை எல்லாம் அறுத்து விடுகிறார்கள். அவர்களை எல்லாம் சிலுவையில் அறைவதற்கான ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. கார்சியா ஆர்வத்தோடு அந்த சிலுவை மரணத்தை தழுவுவதற்காக போனார். அதுதான் அவருடைய சிறப்பாக அந்த மறை சாட்சிய வாழ்விற்கு முன்னுதாரணமாக எடுத்து சொல்லப்படுகிறது. தான் இறக்கப் போகிறோம் என்பதை அறிந்தவராய், அதுவும் சிலுவையில் அறையப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவராய் மிக வேகமாக அந்த சிலுவை அருகில் அவர் சென்றாராம். இது எனக்கான சிலுவையா என்று கேட்கிறார். இது எனக்கான சிலுவையா அப்படின்னு கேட்டாராம். இது இல்லை என்று சொன்னவுடனே அவரை வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் சென்று அந்த சிலுவையை பார்த்ததும் முழந்தால் படியிட்டு அதை கட்டி அரவணைத்துக் கொண்டு செபித்திருக்கிறார். பிறகு அவரை சிலுவையில் அறைகிறார்கள். 2 ஈட்டிகளை கொண்டு அவருடைய இதயத்தை குத்துகிறார்கள். 2 ஈட்டிகளை கொண்டு அவருடைய இதயத்தை குத்தி ஊடுருவுகிறார்கள். சிலுவையில் சாகும் வரையில் கிறிஸ்துவை புகழ்ந்து சொல்லிக்கொண்டே, ஜபங்களை ஜபித்துக் கொண்டே தன் இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக கொடுக்கின்றார். இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்த இந்த அற்புதமான புனிதரை நினைவு கூறுகிற நாம் வாழும் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த புனிதர்களை பற்றி எடுத்து சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். இன்றைய வாசகங்களில் அவற்றை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சாலமோன் அரசருடைய செயல்களை பார்த்து சேபா நாட்டு அரசி அவரை அணுகி வருவதை பார்க்கிறோம். உங்களுடைய செயல்கள் தீயனவாயிருந்தால், தீய செயல்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டால், பிரியமானவர்களே, நாம் தீட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்துவை அறியாதவர்களாக, கிறிஸ்துவை அறிவிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கின்றோம். தூய்மையான வாழ்வு வாழ்வதின் வழியாக, உண்மை நீதி நேர்மையோடு செயல்படுவதின் வழியாக, அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ்வதின் வழியாக கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ முடியும். அவர்களின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் திகழ முடியும். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தார், நின் சித்தம் போலும் கரத்தார் நித்தம் வழி நடத்தும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்புக்குரிய மறைசாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித கொன்சோலா கார்சியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உடல் தூய்மை போன்றே நம் உள்ளமும் தூய்மையாக இருக்கிற போதுதான் இந்த நற்கருணையில் எழுந்தருளுகின்ற ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். இந்த உயிருள்ள பிரசன்னத்தை அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணையை ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்ற மறைசாட்சியர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டால் உம் திருமகனின் அன்பு, பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அவரின் சாட்சிகளாய் திகழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, ஏமை காத்திடும் மானடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, ஏமை காத்திடும் மானடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே.
தாவீதின் குலமலரே